நண்டு வறுவல் என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்வேன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுனா விட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சோம்பு சீரகம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம் பொடிசாக கட் பண்ணிக்கிட்டேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் பேஸ்ட்டாகவும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்க விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. கழுவி வச்சுருக்க நண்டை சேர்த்துக்கலாம். நான் ஏன் கடாய் வந்து இவ்வளோ பெருசு எடுத்துருக்கேன்னா அப்போ தான் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நண்டு வந்து மிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் நான் பெரிய கடாய் வச்சுருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 3/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இதில் இப்போ வந்து நம்ம மிளகு சேர்க்க போகிறோம். அதனால வந்து நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன் காரம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு மீடியம் ஹீட்டில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே வந்து நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிட்டு வந்துடலாம். ஸோ தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, ஒரு 6-7 பூண்டு பல் சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தால் அந்த பேஸ்ட்டை ஊற்றிட்டு ஒரு 1/2 கப் தண்ணி கழுவி ஊற்றிக்கலாம். ஸோ நான் வந்து வறுவல் தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிறதுனால கிரேவியாக செய்யலை, இது நல்லா வறுக்க போகிறேன். அதனால நான் தண்ணி அவ்வளோவா சேர்க்கல. இப்போ மூடி போட்டு திரும்ப ஒரு 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பரான நண்டு வறுவல் வந்து ரெடி ஆகிடும். மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலை தூவிட்டு இறக்கிடலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.